2026 தேர்தல் களம். எடப்பாடி பழனிசாமியின் டெல்டா வியூகம். தமிழ்நாடு அரசியலில் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் டெல்டா மண்டலத்தில் தனி கவனம் செலுத்தி ஒரு முக்கியமான மூவை எடுத்துள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கொங்கு மண்டலத்தை தனது கோட்டையாக தக்கவைத்த போதும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் சந்தித்த பெரிய பின்னடைவு ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை பாதித்தது. இந்த சறுக்கலை திரும்பச் செய்யக்கூடாது என்பதற்காகவே இபிஎஸ் புதிய வியூகம் அமைக்கிறார். தற்போதைய சூழலில் அதிமுக பாஜகவுடன் பிஜேபி கூட்டணி அமைத்துள்ளது. தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதால் இந்த கூட்டணி தென் தமிழகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என இபிஎஸ் நம்புவதாக தகவல். அதே சமயம் அதிமுக கோட்டை விட்ட டெல்டாவை மீட்கும் விதமாக நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் தனி கவனம் செலுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் பூத் அளவில், அதாவது மிகவும் நுண்ணிய அளவில் மைக்ரோ லெவல் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மெகா பிளான் தொடர்பாக டெல்டா மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஏற்கனவே ஆலோசனை நடத்தி பணிகளை துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு பலம் கூட்டல் தென் மாவட்டங்களில், கூட்டணி பலம் கூட்டல் டெல்டாவில் தனி கவனம் என்ற இந்த மும்முனை தாக்குதல் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு நிச்சயம் ஒரு சவாலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினைகள் மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்கள் அதிமுகவுக்கு சாதகமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் 2026 தேர்தல் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கப்போவது உறுதி. இந்த அரசியல் அலசலில் குறிப்பிட்டது போல் எடப்பாடி பழனிசாமியின் இந்த புதிய வியூகம் தென் மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் எந்த மாதிரியான சமூக மற்றும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்து அலசலாமா?